தமிழகத்தில் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விஜயோட தாவேகா கட்சி வந்து தமிழகத்தில் தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சியாக தனி கட்சியாக உருவாகி உள்ளதே தவிர தமிழகத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய பெரும்பான்மை வந்து தாவேகாக்கு இல்லை. எனவே வந்து கூட்டணி ஆட்சியுடன் தான் வந்து விஜய் வந்து ஆட்சி அமைக்க போகிறாரு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதில் இப்போ விஜய் வந்து எந்த கட்சியோட வந்து கூட்டணி வந்து அமைக்க வாய்ப்புள்ளது அப்படின்னு தான் இப்போ ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து பார்க்கப்படுகிறது. ஸோ ஏற்கனவே வந்து தாவேகா வந்து காங்கிரஸுடன் பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறது அப்படின்ற தகவல் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூடவும் வந்து அவங்க வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறாங்க. ஆனால் பாமக வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வர் பதவிலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல்கள் வெளியாகிறது. ஸோ இருக்கக்கூடிய குறைந்த தொகுதி வேட்பாளரை வச்சு அவங்க வந்து பெரிய டிமாண்ட்லாம் கேட்டாங்கன்னா வந்து விஜய் வந்து அந்த கட்சி கொடுக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கள் வந்து நடக்குது. ஸோ அதனால் வந்து விஜய் வந்து எந்த கட்சியோட வந்து கூட்டணி அமைக்க வாய்ப்புகள் வந்து உள்ளது. ஸோ அந்த சிறிய கட்சிகள் வந்தாலும் வந்து அவங்க அரவணைச்சு கூட்டணியில் வந்து சேர்த்துப்பாங்க அப்படின்ற தகவல் தான் வந்து இப்போ நம்மளுக்கு கிடைச்சிட்டு வருது. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா இடதுசாரி கட்சிகள், அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, ஸோ இவங்க கூட வந்து அலைன்ஸ் வைக்க வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்ற தகவல் வந்து கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே கொள்கை எதிரி வந்து திமுக தான் அறிவிச்சிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா அவங்க நேரடியாக வந்து ஏடிஎம்கே வந்து வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வாய்ப்பு வந்து வெளியிடுமா அப்படின்னு அவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ மக்கள் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எந்த கட்சியோட கூட்டணி அமைச்சா விஜய் வந்து 5 ஆண்டுகள் ஆட்சி தொடர வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்தடுத்த அப்டேட் நம்ம தமிழக அரசியல் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம லைவாக அப்பப்போ வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த வீடியோவை எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.